ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. கத்திரிக்காய் வதக்கறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் கடுகு கடலப்பருப்பு யூஸ் பண்ணுறது இல்லைங்க, அதனால் வெங்காயம் வரமிளகாய் போடுறோங்க. சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 4-5 வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. பாருங்க, பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. பூண்டு நல்லா வதங்கினா மனம் வருங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டு மனம் நல்லா டேஸ்டான மனமாக வருங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி 2 சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா நீல வாக்கில் பொடியே நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா போடுறதுக்கு தண்ணியில் அரிஞ்சு போடுங்க, இல்லைன்னா காரில் அடிக்க கத்திரிக்காய். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போடுங்க. இப்படி பிடிச்சிடாம நல்லா வதக்கணும். இப்போ கத்திரிக்காயை அலசி இதில் போடலாங்க. தண்ணியில் அரைச்சி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். கலக்கி விடுங்க, தொலைவி விடுங்க. எல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு தொலைவி விடுங்க. கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க. லேசாக லைட்டாக பண்ணி இப்போ மூடி வச்சிருங்க, வேகட்டும். பாருங்க, இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. அடிக்கடி எடுத்து தொலைவி விட்டு இருக்கணும். இந்த மாதிரி கிரேவியாட்ட வந்துடுங்க. காய் வெந்துருச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசத்துக்கு, பருப்புக்கு, எந்த ரைஸ்க்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாங்க பொரியல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,